மிராக்கல் கார்டன்ஸ் சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்துட்டு போயிட்டு இருக்குது குளோபல் வில்லேஜ் பக்கத்துக்கு போகிறோம். இதில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் யூரோப்பியன் ஹோட்டல்ஸு. இந்த யூரோப்பியன் ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிராக்கல் கார்டன்ஸ் அண்ட் குளோபல் வில்லேஜுக்காகவே இங்கே வந்து புதுசாக வந்து லேட்டஸ்ட்டாக இப்போது வந்துட்டு கட்டியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ பட் நிறையா பீப்புள் வந்துட்டு ஆனால் இங்கே வந்து லைக் பண்ணி இங்கே விரும்பி சாப்பிட்றாங்க. ஃபுட் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாகவே இருக்குது. யூரோப்பியனா தொடர்ந்து நம்ம வந்து போயிட்டுருக்குறோம். லெஃப்ட்டில் தெரியுது பாருங்கள், இதுதான் குளோபல் வில்லேஜ். இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அதில் பிங்க் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, பிங்க் கலர்ஸு. ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாகவே இருக்குது. கிட்ட நெருங்கி வந்துட்டோம். பக்கத்தில் போனோம்னா கார் பார்க்கிங்கை விட்டு இறங்கினோம்னாக்க கரெக்டாக நமக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி ட்ரெயின் வச்சுருக்குறாங்க. அந்த ட்ரெயினில் நம்ம வந்துட்டு ஏறி போனோம்னாக்க இங்கே வந்து ட்ராப் பண்ணுறாங்க மெயின் கேட்டில். இந்த குட்டி ட்ரெயினே பார்க்கறதுக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க, பெரியவங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து குளோபல் வில்லேஜ், துபாயில் உள்ள குளோபல் வில்லேஜ். இதுதான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். உள்ளே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, என்ட்ரன்ஸே அசத்தலாக இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். குளோபல் வில்லேஜ்னால் என்னென்னு பார்த்தோம்னாக்க உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடுகளும் வந்துட்டு தங்களுடைய கடைகளை வந்து இங்கே விரிச்சிருக்கிறாங்க. ஆமாங்க, லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும்னா அப்படி தான் சொல்லணும். தங்களுடைய நாட்டில் விளையக்கூடிய பொருட்கள், அதாவது பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம், அந்த மாதிரியான வகைகள், தானிய வகைகள், உணவு பண்டங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா உடைகள், டெக்னாலஜி, அந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் இங்கே கொண்டு வந்து ஒவ்வொரு நாடும் தங்களுடைய கடைகளை இங்கே வந்து விரிச்சிருக்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் அங்கே வந்துட்டு வாங்கவும் செய்கிறாங்க. இதில் நான் வந்துட்டு வித்தியாசமாக நான் வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னாக்க தேன்லேயே வந்துட்டு நம்ம வந்து ஒரு வகை தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், 2-3 வகை இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை கலரில் உள்ள தேன், ஒயிட் ஹனி நான் வந்து பார்த்தேன். இது வந்து உடலுக்கு ரொம்ப வந்துட்டு சக்தியை கொடுக்குது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. என்ட்ரானவுடனே அசத்துறது பார்த்தீங்கன்னாக்கா லண்டனுடைய பிக் பென் அண்டு பாரிஸோடைய ஈஃபில் டவர் வந்துட்டு என்ட்ரன்ஸில் அசத்துது. அதே மாதிரி பைசா கோபுரமும் இங்கே வந்துட்டு அசத்துது. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி வராதா, நம்ம நாட்டில் இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா டூரிசம் வந்துட்டு வளரும், நிறைய பேர் வந்துட்டு நம்ம கண்ட்ரி நோக்கி வருவாங்க, எக்கனாமி மேலே போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் மனசில் தோணுச்சு. இருந்தாலும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நம்ம நாட்டில் செய்வாங்க அப்படின்ட்டு.
பெரியவங்களுக்கு மட்டும் என்ஜாய்மெண்ட் இல்லாமல் சின்ன பிள்ளைங்களுக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மாதிரி ஒரு ஃபவுண்டைன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வீலு, அப்புறம் பைக்கு, காரு, ராட்டினம், நம்ம ஊரில் உள்ள மாதிரியே நிறைய விஷயங்கள் வந்துட்டு உள்ளே வந்து பண்ணியிருக்கிறாங்க. பசங்களும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப வேடிக்கையாகவே இருக்குது, பார்க்கவே ரொம்ப ஒரு த்ரில்லிங்காகவே இருக்குது. ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க பசங்க. என் சிங்கம் வந்துட்டான்ல அப்படின்னு வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நம்ம இந்தியா பெரியன் வந்துருச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் அண்டு க்ளாத்ஸ் ஷாப்ஸ் நிறையா இருக்குது. பார்த்து சூப்பராக இருக்குது. நம்ம இந்தியா பெரியனில் நம்ம இருக்கோம். இந்தியா பெரியன் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உள்ளே நம்ம இந்தியன் ஃபுட்ஸ்லாம் கிடைக்குது. உள்ளே போய் தரலாம் நம்ம. ஈஜிப்ட் வில்லேஜில் உள்ள பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பொருட்கள் நிறையாவே இருக்குது. ட்ரெடிஷ்னல் பொருட்களை ரொம்ப வந்துட்டு ஆர்வமாக மக்கள் வந்து வாங்கி போயிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்குன்னு போய் பார்த்தோம்னாக்க ஒரு ரயில்வே பெட்டி மாதிரி செஞ்சு அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடைகளை போட்டு இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து போய் பார்க்கும்போது ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளார வந்து நம்ம ரயில்வே பெட்டிக்குள்ளே போன ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கிது. பார்க்கவே ரொம்ப வந்து ஒரு ஆர்வமாக மக்கள் வந்துட்டு உள்ளே போய் வாங்குகிறாங்க பொருட்களை. ஒரு 5 மணிக்கு நம்ம போனோம்னாக்க கரெக்டாக இருக்கும். நம்ம நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட்டு 1 மணி வரைக்கும் நம்ம வந்து இங்கே சுற்றி பார்க்கலாம். சாயந்தர நேரத்தில் தான் பயங்கர கலர்ஃபுல்லாக எல்லா லைட்டிங் இருக்கிறதுனால எல்லா வில்லேஜும் அட்டகாசமாக பிரைட்டாக இருக்கும்.
ஒவ்வொரு வில்லேஜும் அடாடாடா சும்மா சொல்கிறதா, எல்லா இடத்துலையும் நின்று நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய மெமரி கார்டு பத்தவே பத்தாது. அது மாதிரி பிரிண்ட் போடணுனாலும் நிறைய ஃபோட்டோஸ் நம்ம வந்து நிறைய எடுக்கலாம். நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இங்கே இருக்குது. இதை வில்லேஜ்னு சொல்லக்கூடாது, கண்டிப்பாக இது வந்து குளோபல் சிட்டி, மாடர்ன் சிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. சொன்னேன் பார்த்தீங்களா, ஹனி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நிறைய ஹனிஸ் இருக்குது. அதில் ஒயிட் ஹனி இருக்குது பாருங்கள்.
தாய்லாந்தில் கிடைக்கக்கூடிய உணவுகள், பழங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு, பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நிறையவே இங்கே வந்து வச்சுருக்கிறாங்க. ரொம்ப அதுவும் ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டில். எல்லாம் பார்த்துட்டு சென்டரில் வந்து பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்டேடியம் இருக்குது. அந்த ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்ட்ரி வந்து தங்களுடைய இசை நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் வந்து அடிக்க பட்டையை கலப்புனாங்க பாருங்கள். நாடி நரம்பு எல்லாமே ஆடிச்சு, எல்லாருமே எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க.
விஷயம் அப்படின்னாக்க அந்தந்த நாடுகளும் தங்களுடைய கண்ட்ரியில் வந்து கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் வெரைட்டி உணவுகளை வந்துட்டு இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வந்து வச்சுருந்தாங்க. அந்த வகையில் நான் வந்து துர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன். நல்லாவே இருந்துச்சு. புது டிஷ்ஷு ஒரு அருமையாகவே இருந்துச்சு. லெபனான் வில்லேஜில் பார்த்தீங்கன்னாக்க அங்கே போடுற மியூசிக்கு ஆடுறாங்க ஃபேமிலியோட பாருங்கள். அடா 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 ஆசம் ஆசம். நடுவில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி வச்சுட்டு நிற்கிறாரு. என்னடான்னு பார்த்தோம்னாக்கா நம்ம கொக்கோ கோலா மாதிரி தான். அவங்க இது நாட்டு தயாரிப்பு எடுத்து ஆளுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுத்தாரு. சில பேர் காசு கொடுத்து வாங்கினாங்க. டாப்பாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் வண்ணமயம், கலர்ஃபுல்ஸு, 7 வண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எங்கே பார்த்தாலுமே பல வகையான வண்ணங்கள் எனக்கு என் கண்ணுக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. ஏன்னா அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக, அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வர்றதுக்கு மனசே இல்லை. அப்படி ஒரு அருமையான டேவாக இருந்துச்சு எனக்கு அன்னைக்கு. இது என்னடா அது நம்ம டி நகர் மாதிரி தெரியுதுன்னு பார்த்தோம்னாக்க எல்லா நாடோடைய தங்களுடைய ஃபுட் கோர்ட்ஸை வந்து இங்கே வச்சுருந்தாங்க. வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸு பார்த்தீங்கன்னாக்கா ஷவர்மாலேருந்து பீட்சா வரைக்கும் வந்துட்டு இங்கே வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு இதை வந்துட்டு நின்று வாங்கி விரும்பி ரசித்து சாப்பிட்டாங்க. ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த ஏரியாவில். துர்க்கிஷ் ஐஸ்கிரீமு பாருங்கள் விளையாட்டை. அப்பாடா ஒரு வழியாக எல்லாத்தையும் சுற்றி முடிச்சு பார்த்தாச்சு. சரிட்டு கால் வலிக்கு அங்கேருந்து வந்தோம்னாக்க இங்கே வந்து ரிக்ஷா வந்து சைடில் நிறுத்தியிருந்தாங்க. ரொம்ப கம்மி தான்.
ஏறி போனோம்னா குயிக்காக வந்துட்டு நம்ம என்ட்ரன்ஸுக்கு போயிடலாம். மறுபடியும் நம்ம வந்துட்டு ட்ரெயின் வரும் பிக்கப் பண்ணுறதுக்கு. அந்த ட்ரெயினில் ஏறிட்டு நம்ம கார் பார்க்கிங் போயிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியது தான். ஸோ இந்த நாள் அவ்வளவு அருமையாகவும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மணி நேரம் ஆச்சு இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு. வாங்க நீங்களும் ஒரு ட்ரிப் அடித்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.